Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. நம்ம வந்து பாத்தீங்கன்னா previous linkல வந்து பாத்தீங்கன்னா chapter 4 அதுல வந்து பாத்தீங்கன்னா classes-னா என்ன, objects, அப்புறம் how to declare variables, identify as variables இன்னொரு நேம் வந்து identifiers னு பார்த்தோம். அப்புறம் literals-னா என்ன, class வந்து சின்னதா வந்து ஒரு program ஒன்னு வந்து நம்ம பார்த்தோம். இப்ப வந்து இந்த லிங்க்ல என்ன பார்க்க போறோம்னா ரிமைனிங் திங்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் இத பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். நம்ம ப்ரீவியஸ் லிங்க்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் டாட் கொடுத்து ஒரு வேரியபிள் கொடுக்கும். அது போல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம்ல, அதை இனிஷியலைஸ் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் தேவை. இப்ப ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா C++ல நம்ம டிக்ளேர் பண்ணக்குள்ளே இனிஷியலைஸ் ஆயிடும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டரை எப்படி வந்து டிக்ளேர் பண்றது அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நேமும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேமும் வந்து சேம் நேமா தான் இருக்கும், ஒரே நேமா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கிளாஸ் ப்ரோக்ராம்ல நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. சோ இதுக்கு வந்து ரிட்டர்ன் டைப் வந்து கிடையாது. இப்ப வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் எப்படி எழுதுவோம், இன்ட் சம் அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் வேணும்னா பாஸ் பண்ணிப்போம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ன்ற டேட்டா டைப், அந்த டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணாத வெறுமனே வந்து இப்ப கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருக்குன்னா ஸ்டூடெண்ட் அந்த ஆர்குமெண்ட் வந்து அப்படியே வந்து ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்றதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெமரி அலோகேஷன். அதாவது இப்ப ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணி மெமரியில வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த ஆப்ஜெக்ட் மூலமா டேட்டா மெம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை இனிஷியலைஸ் பண்றதுக்காகவும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கு அடுத்தது காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இதுல வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ப்ரோக்ராம் மூலியமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆர்குமெண்டே பாஸ் பண்ணாத இருக்குல்ல, இத வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்படி இல்லைன்னா நான் பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இப்ப நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அதே கன்ஸ்ட்ரக்டர், மோர் தென் ஒன் கன்ஸ்ட்ரக்டர் நம்மளால யூஸ் பண்ண முடியும் நான் சொன்னேன். சோ நெக்ஸ்டும் அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க வித் 2 ஆர்குமெண்ட்ஸ். அதுல வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க இன்ட் ஏ இன்ட் பின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க இந்த டேட்டா கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இதுல ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அததான் ரெஃபரன்ஸ் ஏ, அந்த வேல்யூவை வந்து இங்க காப்பி பண்ண சொல்லுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எப்படி டிக்ளேர் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். மொத்தம் 3 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஸோ நம்ம 3 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. டேட்டா கிளாஸ் நேம் வந்து டேட்டா, d1 ஒரு ஆப்ஜெக்ட். d1 வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கும், அதுக்கு ஆர்குமெண்ட் கிடையாது. சோ அதுல ஆர்குமெண்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட் d2 வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்கு, a and b. சோ 10 and 20. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா d3 ஒரு ஆர்குமெண்ட், d3 ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் அந்த பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்து காப்பி பண்றோம், அதனோட வேல்யூவை காப்பி பண்ணி யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ d2 வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர்குமெண்டா வந்து பாஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணலாம் யூசிங் டாட் ஆபரேட்டர். நம்ம ப்ரீவியஸ் லிங்க்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆப்ஜெக்ட வந்து ஆப்ஜெக்ட் டாட் அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படி கொடுத்துதான் நம்ம கிளாஸ்ல இருக்க டேட்டா மெம்பர்ஸையோ மெம்பர் ஃபங்க்ஷனையோ ஆக்சஸ் பண்ண முடியும் மெயின் ஃபங்க்ஷன்ல. ஓகேங்களா? சோ d1 டாட் டிஸ்பிளே, d2 டாட் டிஸ்பிளே, d3 டாட் டிஸ்பிளே. ஓகேங்களா? இப்ப இது என்ன பண்ணுன்னா d1 ஓட வேல்யூ, d2 d3 இந்த வேல்யூஸை வந்து டிஸ்பிளே பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் 0னா இங்க ஏன் வந்து வாய்ட் கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இன்வோகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரை எப்படி வந்து ஆக்சஸ் பண்றது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வே மூலயமா வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிசிட் கால். இம்ப்ளிசிட் கால் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா கால் ஆகும். அது வந்து இம்ப்ளிசிட் கால் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ப்ரீவியஸா டேட்டா D2 10,20 அது போல பார்த்தாலும் அது சிம்பிள் S1 10,20 சிம்பிள் என்றது கிளாஸ் நேம், S1 என்றது ஆப்ஜெக்ட். இதுக்குள்ள வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்றோம், கால் பண்ணிட்டு டைரக்டா கால் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கால். இந்த மெத்தட்ல எப்படி கால் பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க, அந்த சிம்பிள் S1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்ல வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்றோம்ல, இத வந்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கால்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா two methods of calling the constructor. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட வந்து அதுவா வந்து டைனமிக் அதுவா வந்து இப்ப இனிஷியலைஸ் பண்றதுக்காக, அதாவது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும்ல. இப்ப ரோல் நம்பர் அது போல சேஞ்ச் ஆயிட்டே அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எக்ஸ்ன்னு ஒன்று கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுல இன்டிஜர் என்னன்றது பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் வாங்குறதுக்கு, ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் மார்க்குக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டிபி ஃப்ளோட் கியூ. இன்டிபி வந்து பாத்தீங்கன்னா ரோல் நம்பரை கெட் பண்ணோம், ஃப்ளோட் கியூ வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கெட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா அது ரெண்டுத்தையும் டிஸ்பிளே பண்ணது. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்றது கன்ஸ்ட்ரக்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டி ஏ ஃப்ளோட் பி. ஒரு ரோல் நம்பர் வந்து நம்ம என்டர் பண்றோம், ஆவரேஜ் என்டர் பண்றோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் இல்ல கேப்ஸ் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம், ஸ்மால் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்றோம். என்ன பேராமீட்டர்? ரோல் நம்பர், ஆவரேஜ். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கெட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். அதை வந்து கெட் பண்ணிட்டாச்சு. கெட் பண்ணிட்டு அதை டிஸ்பிளே பண்றோம். இததான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருடைய நேமும், அதாவது கன்ஸ்ட்ரக்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். கன்ஸ்ட்ரக்டருடைய நேமும் கிளாஸோடைய நேமும் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பும் கிடையாது, ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பேராமீட்டர் லிஸ்ட், அதாவது எவ்வளவு ஆர்குமெண்ட் பண்ணாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் 0வும் இருக்கலாம். அப்படி இல்லை நான் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன், 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கேன் பி ஓவர்லோடட். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து ஓவர்லோடட் தான். சேம் ஃபங்க்ஷன் நேம் மோர் தென் 3 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. இதை நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து நீங்க டீடைலா படிப்பீங்க. ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நம்மளால ஓவர்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியாது. டெரைவ்ட் கிளாஸை வந்து பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். கால் பண்ணுமே கண்டி, பட் அது ப்ராப்பர்ட்டிஸை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பைலர் வந்து ஜெனரேட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் a யூசர் டிஃபைன்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதுல வந்து கம்பைலர் என்ன பண்ணும்னா கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பைலர் வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து ஜெனரேட் பண்ணக்குள்ள அதுவாவே வந்து ஜெனரேட் பண்ணிடும். ஸோ யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா கூட. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பைலர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அஸ் எ பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல தான் வந்து அதோட விசிபிலிட்டி மூவி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிடும். கன்ஸ்ட்ரக்டரோட வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸ்பிளிசிட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஸ்ட்ரக்டருக்கும் வந்து சேம் தான். கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அலாகேட் பண்ண, மெமரி அலாகேட் பண்ண. டிஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா டி அலாகேட் பண்ண, அதாவது மெமரியை வந்து எரேஸ் பண்ணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டருடைய ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா சேம் தான், கிளாஸ் நேம் தான் வரும். பட் ப்ரிஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டில்டு சிம்பிள் வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டரும் அதுவும் சேம் நேமா தான் இருக்கும். பட் முன்னாடியே அந்த ஒரு சிம்பிள் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரா டிஸ்ட்ரக்டரான்றத வந்து முடிவு பண்ணும்.
இது வந்து எதுக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஃப்ரீ த ரிசோர்சஸ் டீஅலோகேட் பண்ணும் மெமரியை. ஓகேங்களா, இதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா நார்மலா நம்ம பப்ளிக் ஃபங்க்ஷனுக்குள்ள இப்ப கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிக்ளேர் பண்ணமோ அதே மாதிரியே டிக்ளேர் பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்வோக் ஆகும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கக்குள்ள அது டெலீட் ஆகக்குள்ள டிஸ்ட்ரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகக்குள்ள ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் ஆயிடும், மெமரி டீஅலோகேட் ஆகும். ஓகேங்களா, இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா சேம் அஸ் கிளாஸ் நேம் வித் ப்ரிஃபிக்ஸஸ் டில்ட் சைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டருக்கு ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. இப்ப கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோம்ல, ஒன் ஆர்குமெண்ட், நோ ஆர்குமெண்ட்ஸ், அதுல வந்து பட் டிஸ்ட்ரக்டருக்கு நோ ஆர்குமெண்ட்ஸ். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் கிடையாது. சோ ரிட்டர்ன் டைப் வந்து கிடையாது, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் கிடையாது, இதுலயும் வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது. பட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடட், டிஸ்ட்ரக்டர் cannot be overloaded. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் டிஃபைன் டிஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இல்லைனாலும் இந்த கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும் எப்பனா ஹோல், அதாவது இந்த ப்ரோக்ராம் லாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகி முடிக்க போகுது தெரியுமா, அதான் எண்ட் ஆஃப் த கிளாஸ். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் கோடிங் ஃபார் டிஸ்ட்ரக்டர். நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தல, அதே மாதிரி டிஸ்ட்ரக்டருக்கு ஒரு கோடிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள், கிளாஸ் நேம் பாத்தீங்கன்னா சிம்பிள், இந்த சிம்பிள் டிஸ்ட்ரக்டர் இஸ் எக்ஸிக்யூட்டட் இருக்கு பாருங்க. லாஸ்டா அந்த கிளாஸ் வந்து முடியக்குள்ள எண்ட் ஆஃப் த கிளாஸ் அது முடியக்குள்ள இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து லாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு கோடிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு கோடிங் பார்க்க போறோம். இப்ப சிம்பிள் கிளாஸ் லாஸ்டா டிஸ்ட்ரக்டர் கோடிங் இப்ப பார்த்தோம்ல, அதே தான் கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் int a, b அதை டிக்ளேர் பண்றோம். சிம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வித்அவுட் an ஆர்குமெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா void get data ரெண்டு வேல்யூ கெட் பண்ணிட்டு அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் வித் tilde sign, இந்த சைன் வந்துச்சுன்னா அது டிஸ்ட்ரக்டர். சோ எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெண்டுத்தையும் கெட் டேட்டா புட் டேட்டா ரெண்டுத்தையும் ஆக்சஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஆக்சஸ் பண்ணி ரன் ஆகும். இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சிம்பிள், இப்ப சிம்பிள் கிளாஸ் உடைய கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்வோக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேல்யூஸ் என்டர் பண்ண போறோம். 8 9 ரெண்டு வேல்யூஸ் வந்து என்டர் பண்ணிட்டாச்சு. இப்ப அங்க பாருங்க the two integers are 8 9 ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துச்சு 17. at the end of the class டிஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுனா அந்த மெமரியை வந்து எரேஸ் பண்ணிடும், டீஅலோகேட் பண்ணிடும், அந்த ரிசோர்சஸ ஃப்ரீ அப் பண்ணிடும் வேற ஏதாவது ஒரு கோடிங் வந்து ரன் ஆகிறதுக்காக. ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் சொல்லிட்டோம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி இது சாப்டர் 14ல வந்து நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், இந்த ஜெனரல் திங்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் 15 வந்து பார்ப்போம். அந்த சாப்டர் 15ல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பத்தி பார்ப்போம் டீடைலா. ஏன்னா வந்து இதுல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓவர்லோட் பண்ண முடியும், டிஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ண முடியாது, அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. இது வந்து டீடைலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 15ல தான் வரும். ஓகேங்களா, இதோட உங்களுக்கு சாப்டர் 14 வந்து ஓவர் ஆயிடுச்சு. ரிமைனிங் கோடிங்லாம் இருக்குல்ல, அப்ப அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த C++ பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.